ஐயப்பன் எப்படி பிறந்தார் என்று தெரியுமா? முன்பொரு காலத்தில் பாற்கடலை கடையும் போது அமுதம் வெளிப்பட்டது. அதை தேவர்களும் அசுரர்களும் பிரித்து பங்கிடுவதில் சண்டை ஏற்பட்டது. அசுரர்கள் அமுதத்தை தனதாக்கிக் கொள்ள முயன்றனர். அப்பொழுது மகாவிஷ்ணு உலகை காக்க அற்புதமான மோகினி வடிவம் எடுத்தார். அவருடைய பேரழகில் மயங்கிய அசுரர்கள் அமுதத்தை பங்கிடும் பொறுப்பை மோகினியிடம் ஒப்படைத்தனர். மோகினியின் அழகில் மயங்கிய அசுரர்கள் மோகினி தேவர்களுக்கு மட்டும் அமுதத்தை பரிமாறினார். அதை உணரவில்லை அசுரர்கள். மோகினியின் இந்த தெய்வீக அழகைக் கண்டு சிவபெருமானுக்கு ஆசை ஏற்பட்டது. சிவபெருமான் விஷ்ணுவிடம் மோகினி அவதாரத்தை மீண்டும் தரிசிக்க வேண்டும் என்று கோரினார். விஷ்ணு சிவபெருமானின் ஆசையை நிறைவேற்ற மீண்டும் மோகினி உருவம் எடுத்தார். மோகினியின் பேரழகைக் கண்ட சிவபெருமான் அவர் மீது காதல் கொண்டார். அந்த மோகினியின் அழகில் பெருமான் அவளுடன் இணைந்தார். இவர்களது தெய்வீக சேர்க்கையின் விளைவாக ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ஹரி விஷ்ணு மற்றும் ஹரன் சிவன் இவர்களின் சக்திகளாக கொண்ட குழந்தைதான் ஐயப்பன் என அழைக்கப்பட்டது. இவரை தர்மதாஸ்தா என்றும் சபரிமலை ஐயப்பன் என்றும் பக்தர்கள் போற்றப்படுகிறார்கள். இந்த பிளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.